மருது அண்ணா பிள்ளையாருக்கு முதல் தேங்காய் எடுத்து வச்சாச்சா? வச்சாச்சுண்ணே. தேங்காய் எல்லாம் எண்ணியாச்சா? எண்ணியாச்சுண்ணே. உன் வீட்டுக்கு தேங்காய் அனுப்பியாச்சா? அனுப்பிச்சாச்சுண்ணே. அண்ணே முதலாளி ஒரே அடியா போட்டி ஆகாம பாத்துக்க. இல்லண்ணே இல்லண்ணே. எடுத்து வைங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? அண்ணனுக்கு தேங்காய் எண்ணெய் கணக்கு தெரியாது சொன்னாங்க, சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஆமாடி. டீயா? ஆமாடா. டாவா? ஐயோ ஆமாங்க. காவா? ஐயோ டேய் எடுத்து வைடா. என்ன இது? பாபா மீன் வேறா மீன். எனக்கு வேண்டாம், கொண்டு போ. காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஆத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு தானே ஆக்கும். பாயா. ஆமா சந்தைக்கு எந்த பக்கம் போற? உன் வீட்டு பக்கம் தான் போறேன். யோ யோ போ, பிடிச்ச மீன் கெட்டு போயிடுயா. என்னையும் வண்டியில ஏத்திட்டு போயா. கண்டவங்களை வண்டியில ஏத்த மாட்டேனே. நான் கண்டவளா? இன்னைக்கு உன் வண்டியில என்ன ஏத்தலைனா உன் தேங்காய்லாம் அழுவி போயிடும், நாசமா போயிடும். சாப்பா குடுக்குறேன். நம்ம தேங்காய் 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. உன் மீன் வீட்டுக்கு போறது முன்னாடி கெட்டு போகாம பாத்துக்கோ. எனக்கா சாபம் கொடுக்குறேன்? ஆமா. சரி, இதே மீனை நான் வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல கார உப்பு போட்டு குழம்பு வச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை சாப்பிட வைக்கலனா என் பேர் பார்வதி இல்ல. நீ உண்மையான பொம்பளையா இருந்தா, ரோஷமான பொம்பளையா இருந்தா அப்படி செய்வேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி சரி. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி உருப்படுவேன்? டேய் மருது, புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1 மக்கா இருந்தா எப்படிடா? சமாளிச்சலாம். 2 மக்கா இருந்தா குடும்ப உருப்படாதண்ணே. ஏடா வண்டி. காலேஜ்ல சேர்றதுக்கு அப்ளிகேஷன் கூட அப்ளை பண்ணிட்டோம்ப்பா. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தா போதும்பா. நல்லா படிச்சு முடிச்சிருவோம்ப்பா. கிழிச்சிங்க. என்கிட்ட ஒரு பைசா இல்ல. இது வரைக்கும் நீங்க படிச்சதுக்கே பாவம் தர்மம் எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்கான். நான் சொன்னதுதான். போய் வேலையை பாருங்க, போங்க போங்கடா. ஏய் போங்கடான்னு சொல்றேன்ல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மெட்ராஸ்ல கிளப்புக்கு 10,000 ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. பிரபா வயசுக்கு 5,000 ரூபாய் பாக்கி இருக்கு. நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு இன்னும் வாடகை கொடுக்கல. இன்னும் 1 வாரத்துக்குள்ள பணத்தை கொண்டு போய் கொடுக்கல, அவங்க எல்லாம் கிராமத்துக்கு வந்து நம்மள கதற அடிச்சிருவாங்க. ஆமா, அதனால அண்ணனுக்கு எப்படியாவது தொப்பி போட்டு பணத்தை கறந்துரு. ஓகே, எங்கிட்ட சொல்லிட்டுல பாரு, பிச்சு உதறிடுறேன். சோகம் சோகம். தம்பிங்க தம்பிங்க ஏன் உட்காந்துருக்காங்க? என்னடா இது பெட்டி பிடிக்க விட? எங்க கிளம்பிட்டீங்க? எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. ஏன் நாங்க மெட்ராஸ் போகணும்னு சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்க. ஏன் மெட்ராஸ் போறீங்க? அப்பா மேல படிக்க வேண்டாம், பேசாம மாடு மேய்ச்சிக்கிட்டு வயல் வேலை பாத்துங்கன்னு சொன்னாரு. நாங்க இவ்வளவு படிச்சுட்டு எப்படி நான் மாடு மேய்க்கிறது? பேசாம மெட்ராஸ்க்கு போய் நாங்க கூலி வேலை செஞ்சாது போறச்சுக்கிறோம். டேய் என்னடா இது? நீங்க கூலி வேலை செய்யறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்ச. நீங்க மேலே மேலே படிச்சு பெரிய பெரிய டாக்டர் கரெக்ட் ஆகணும்டா. அதான் என்னோட ஆசை. அதுக்கு ரொம்ப செலவாகண்டா. எவ்வளவு ஆகும்டா? காலேஜ்ல சேர்றதுக்கே 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். இவ்வளவு படிக்கிறதுக்குமா லஞ்சம் கொடுக்கணும்? ஆமாண்ணே. ஹாஸ்டல்ல தங்க, துணிமணி வாங்க, ஃபீஸ் கட்ட, அது ஒரு 10,000 ரூபாய் ஆகும். இந்த துண்டு சொல்லாதீங்க. மொத்தம் எவ்வளவு ஆகும் அது சொல்லுங்க. ஒரு 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 30,000 ரூபாய் ஆகுண்ணே. 30,000 இப்ப வேணுமாடா? ஆமாண்ணே. சரி, நம்ம இந்த பஸ் வரதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். குட்டுண்ணா. டேய் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லாதீங்க. குட்டுண்ணா. எப்படி? இத பாரு தர்மா ஐயா, இந்த வருஷம் உன் நிலத்துல அமோகமா விளைஞ்சிருக்கே, இப்ப போய் 30,000 ரூபாய் கேக்குறியே. என் தம்பிகளை பட்டத்துக்கு அனுப்பி பெரிய படிப்பு படிக்க வைக்க போறேன். அதுக்காக தாங்க. நீ எதுக்கு கேட்டாலும் நான் பணம் தரேன்ப்பா. ஏன்னா நீ நாணயமானவன், நம்பிக்கையானவன். இந்த பத்திரத்துல ஒரு கை நாட்டு வை. இங்கயா? அங்கதான். ஆமா, இது எதுக்கு? அது உனக்கு புரியாது. சரி விட்டுடுங்க. ரொம்ப நன்றிங்க. டேய் என்னங்கடா, இதுல 30,000 ரூபாய் இருக்கு. நல்லா படிக்கணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும், அவ்வளவுதான். பசந்தாச்சு. We can't forget this help, brother. அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு. குட். உடம்பு பாத்துங்கடா, ஜாக்கிரதை. ரைட். நான் சொல்றதுல கேப் இருக்கட்டும். நீங்க வந்து பணத்தை பத்தி கவலையே படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க பெரிய பெரிய டாக்டர் கலெக்டர் ஆயிட்டு இந்த ஊருக்கே வரணும். என்னையா கத்தையா தம்பிங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்கே அனுப்புற? 2 தம்பிகளும் மடாஸ் போயிட்டு இருக்காங்க பெரிய படி படிக்கிறதுக்கு. நீ பாரு, ஒரு நாள் 2 பேரும் பெரிய பெரிய டாக்டர் கரெக்டா வந்திருக்க போறாங்க. நீ அசந்து போயிடுவ. பாவையா நீ? ஏயா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிச்ச பணத்தை இப்படி பாழாக்குற?
ஸ்கூல் படிப்பு முடிக்கவே உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. இவங்க கலெக்டர் இன்ஜினியரா வர போறாங்களா? தம்பிங்க பத்தி ஏதாவது பேசுன பிச்சிடுவே பிச்சியா? சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டாதான் தெரியும். எனக்கு என்ன? ஆடாத. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அண்ணனுக்கே பண்ண கொடுக்குற, தம்பிக்கே பண்ண கொடுக்குற, அப்பனுக்கே பண்ண கொடுக்குற அப்படி ஆரம்பிச்சிட்டா. நீங்க 1000 தான் சொல்லுங்க, உங்க மூத்த மாமன் தர்மருடைய குணம் யாருக்குமே வராதுங்க. போன வாரம் அடிச்ச அடமழையில அரிஜனங்க குடிசையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு நம்ம வீட்டுல இருந்து நெல்லு கொண்டாந்து சாப்பாடு பண்ணி போட்டாருங்க. இது உங்களுக்கு தோணுச்சுங்களா? நான் செஞ்சா என்ன, என் பையன் செஞ்சா என்ன? இதே தானுங்க நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க ஐயா. உங்களுக்கு என்ன குறைச்சல்? 3 ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு 6 பொட்டை பிள்ளைங்க. பணத்தை வட்டி கொடுத்து குட்டிங்களை கரையாத்தலாம்னு பாக்குறேன். இப்படி சொல்லி சொல்லியே ஊர்ல பாதி சொத்து அமுக்கிட்ட. நல்லா இரு. கண்ணு வைக்காதீங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கனா? உங்க மூத்த பிள்ளை தர்ம தம்பிங்க படிப்புக்காக 30,000 ரூபாய் பணம் கேட்டான். உடனே கொடுத்துட்டனா இல்லையா? 30,000மா? பொதுவாக என் மனசு தங்கும். தர்மா போ. இங்க வாடா. யார கேட்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த நாய்களுக்கு கொடுத்த? சொல்லுடா. ஏப்பா நிறுத்திட்டீங்க? அடிங்கப்பா. என் தம்பிங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய ஆபீசர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா. உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா. நான் யாருக்குப்பா பணம் கொடுத்தேன்? ஒரே ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்ட என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். நான் குடிச்ச எச்ச பாலை குடிச்ச உடனே என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். என் தம்பிகளும் என்ன மாதிரி வயல்லையும் காட்டிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுத்தேன். நீங்க நடிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை என் தம்பிக்கு நல்லா படிச்சு முன்னுக்கணுங்கிறதுக்காக பணம் செலவுப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா, நம்ம குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. நானும் கை நாட்டாயிட்டேன். என் தம்பிங்க அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கட்டும்ப்பா. அவங்க படிப்புல மட்டும் கல்லுப்படாதீங்கப்பா. எனக்கு என்ன கஷ்டம் நான் தாங்கிக்கிறேன்ப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ பால் ஊட்டுறது பச்சை குழந்தைகளுக்குன்னு நினைக்கிற? இல்லடா, பாம்புகளுக்கு. அது உனக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நீ உருப்பட போறதில்ல. சந்தித்தேன் நீ 1000-ல் ஒருவன், உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000-ல் ஒருவன். அப்பா, நானும் பக்கத்து வீட்டு சரசு சினிமா பார்க்க போறோம். குழம்பு வச்சுட்டேன், சோத்த மட்டும் நீங்க வடிச்சுக்க. இல்லம்மா, ஏத்தான சினிமா போன அடுத்த வாரம் போய்க்கலாம். உள்ள போய் சோத்தபடி. அப்பா, இத்தனை நாள் நான் பார்த்தது சினிமாவா? இன்னைக்கு நான் பார்க்க போறதுதான் சினிமா. நேரமாச்சி, டிக்கெட் கொடுத்துருவாங்க, நான் போறேன். குடிச்சிட்டு தூங்காம கொஞ்சம் வீட்டை பாத்துக்குங்க. எதுக்கு வெளியில பூட்டிட்டு போயிரு. ஏண்டி, உன் மாமா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? இதுக்கெல்லாம் மணிக்கணக்கு வேணுமாக்கும். நான் வான்னு சொன்னா வந்துட வேண்டியது தானே. இந்த ஆள் வேணும்னே அப்படி பண்ணிருக்காரு. கொஞ்சம் பொருடி, இப்ப வந்துருவாரு. ஆமா, டிக்கெட்லாம் வாங்கிட்டல? உங்க 2 பேருக்கு சேரு, எனக்கு பெஞ்சு. நல்ல பொண்ணு. பாடி, நாளைக்கு வேணா உன் மாமனோட இன்னொரு தடவை இந்த படம் பாத்துக்கொடி. பாடினா இருடி. இந்தாங்க. ஏய், பாடி பாடினா